எஜுகேஷன் பிரைவேட் லிமிடெட் வழங்கும் கிருபையின் நேரம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மீண்டுமாக ஒருவர் சந்திக்கத்தக்கதான கிருபையை தந்த தேவாதி தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? போன வாரம் கேட்ட செய்தி பிரயோஜனமாக இருந்திருக்கும் இல்லையா? என்னது படித்தோம்? யாத்திராகமம் 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீங்க, அவர் எல்லாத்தையும் பார்த்துருப்பார் இல்லையா? சரி, இன்றைக்கி அதுக்கு முந்தின வசனம் யாத்திராகமம் 14:13. பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் நின்று கொண்டு பார்க்கணுமா? படுத்திருக்காதங்க, எழும்புங்க, கால் ஊன்றி நெல்லுங்க. எத்தனை பேர் இன்றைக்கி பிரச்சனையில் அப்படியே சோர்ந்து போய் அப்படியே விழுந்து கிடக்கிங்க இல்லையா? எழும்பவே முடியலை. இந்த கவலை உங்களை அப்படியே வாட்டுது, வருத்துது. உலகத்தில் அத்தனை காரியமும் அப்படி நம்மளை ஒன்றும் செய்ய விடாதபடி நம்மளை இன்ஆக்டிவ் ஆக்குது. இன்றைக்கி கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுதாரு, நீ எழும்புப்பா, பயப்படாத, நில்லு, நான் உனக்கு செய்த ரட்சிப்பை பாரு. எதனால் நம்ம பயப்படுதோம்? சத்துருக்களை பார்த்து பயப்படுதோம், எதிர்மறையான சூழ்நிலைகளை பார்த்து நம்ம பயப்படுதோம். அதை நினச்சி நம்ம கவலையோடு அப்படி இருக்கும். ஒரு பெரிய அப்படி ஒரு ஒரு ரீல், ஏதோ சினிமா படம் போல் பெரிய இது இன்றைக்கி இதே மாதிரி சூழ்நிலையில் இப்படி போனால் இந்த காரியம் நடந்துடும், அந்த காரியம் நடந்துடும், நம்ம எழும்ப முடியாது, இதில் விழுந்தது தான், நான் தலையை காட்ட முடியாது, தலையை தூக்க முடியாது, ஒரேடியாக நான் முடிஞ்சிட்டேன், இது எப்படி நம்ம தலை காட்ட முடியும், இந்த உலகம் என்னைய எப்படி மதிக்கும் அப்படின்னு ஒரு பெரிய படம் அப்படியே போய் அப்படியே நம்மளை என்ன செய்கிறோம்? படுக்க போடுறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுவோம். நடமாடும் பிணத்தை போல் என்ன செய்வோம்? வாழ்ந்து கொண்டு இருப்போம். பேருக்கு எல்லாம் இருக்கும், ஆனால் என்ன ஆண்டவரை நான் நல்லா தான் தேடினேன், ஆண்டவரே எனக்கு பதில் தரல. கடவுளுக்கு கண் இருந்தால் பார்க்கத்தானே செஞ்சுருப்பார், வெளியே சொல்ல மாட்டோம். எவ்வளவு ஜெபம் பண்ணேன், இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமிச்சை கூட கேட்டாருன்றிருக்கு. நான் அழுது கத்தி புலம்பி கூக்கரலிட்டும் பார்த்துட்டேனே, அப்பான்னு கதறி பார்த்துட்டேனே, எனக்கு நடக்கலையே. இது பிசாசு சொல்லுகிற அத்தனை பொய்யும் தான், சரியா? நிச்சயமாக தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்போதான் நம்ம எதையும் நம்ம கர்த்தரிடத்தில் பெற முடியும். அப்படி இல்லாட்டி நம்ம ஒன்றையும் நம்ம என்ன செய்ய முடியாது, பெற முடியாது. விசுவாசத்தோடு நம்ம கேட்கும்போது, ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன் நிச்சயமாக எனக்கு தருவார். நான் அவருடைய பிள்ளை, நான் கேட்காமலே தருவார், கேட்டாலும் தருவார். அவருக்குள்ளே தான் நான் இருக்கேன். அவர் நல்ல தேவன் என்னோடு இருக்கார். அதனால் பயப்படாத, கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இதனுடைய நம்ம போன வாரம் பார்த்தோம், இந்த வாரம் பார்த்தோம். இதனது பேக்ரவுண்ட் என்ன கதை அப்படிங்கிறது தெரியுமா? 14வது அதிகாரத்தில் என்ன இது வந்துடுது? செங்கடல் முன்னால் இருக்குது, கடல் முன்னால் இருக்குது, பின்னால் யார் துரத்துதா? பார்வோன் ராஜா துரத்துதார். பார்வோன் ராஜா யார்? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அநியாயமாக ஒடுக்கி செங்கல் இவங்க தயாரித்து கொடுக்கணும். செங்கலுக்கு என்ன கொடுக்க மாட்டார்? அந்த விறகு வேணும் இல்லையா, விறகு கூட கொடுக்க மாட்டார். இவங்க நாடு முழுவதும் போய் காடுகளுக்குள்ளே போய் விறகுகளை பொறுக்கி குறிப்பிட்ட இவ்வளவு செங்கலை தயாரித்து கொடுக்கணும், அது சுடணும் இல்லையா, அதுக்கு விறகுகளை பொறுக்கி கொண்டு ரொம்ப கஷ்டப்படுத்துதாங்க. அவ்வளோ செங்கலை கொடுக்கலன்னா அடி, பின்னால் ஆளோட்டிகள்னு சொல்லுவான், ஆளை ஓட்டுது, அவங்க ஓட்டுவான்.
மாடை விரட்டுத மாதிரி அடி விழும். ஆணுக்கும் அடி விழும், பெண்ணுக்கும் அடி விழும். இவ்வளோ செங்கல் ஏன் தயாரிக்கலை? விரலும் கொடுக்க மாட்டான். ஆனால் அதை இது பண்ணணும். அப்படி கொடுமைப்படுத்தி கொண்டிருந்த பார்வோன் ஆண்டவர் 10 வாதைகளை கொடுப்பாரு. ஆக இவங்க போய் நான் எங்கள் தேவாதி தேவனுக்கு ஆராதனை செய்துட்டு திரும்பி வருவோன்ட்டு தான் போவாங்க. 3 நாள் ஆயும் திரும்பி வர மாட்டாங்க. இங்கே வேலை நடக்கணுமே, செங்கல் இது எல்லாம் கட்டுறதுக்கு எல்லாமே அடிமைகள். அவங்க வீடுகளில் வேலை செய்து எல்லாமா இருக்குது. எப்படி ஒரு நாளுக்கு ஒரு வேலைக்காரி வாரத்தில் ஒரு நாள் லீவ் போட்டாலே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ இன்றைக்கி இந்த வேலை கடந்துருமே, ஏம்மா நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு ½ வந்து கொஞ்சம் பாத்திரத்தையாவது கழுவி போட்டு போக முடியுமான்னு கேட்கும் இல்லையா? இது முழுக்க முழுக்க எல்லா வேலைகளையும் எல்லா வீடுகளுக்குள்ளேயும் செய்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாட்டுடைய வேலைக்காரங்க அத்தனை பேரும் எல்லோரும் வெளியே போயாச்சு. அப்போ அந்த நாடு எப்படி இருக்கும்? அந்த ராஜாட்ட சொல்லிட்டு வந்தவங்க இப்போ அந்த ராஜா இவங்களை துரத்தி வரார். நாட்டில் உள்ள அத்தனை ரதங்களையும் கொண்டு வரார், அத்தனை வீரர்களையும் கொண்டு வந்து இவங்களை எல்லாத்தையும் ஒன்று அடித்து கூப்பிட்டு போவாங்க. அவங்க போகாதவங்கள கொன்று போட்டுருவாங்க. வனாந்தரம். இவங்க ராஜாவுக்கு தப்பி ஓடனா எங்கே போய் விடணும்? கடலுக்குள்ளே போய் விடணும். இந்த கடல் பேர் ரெட் சி, செங்கடல். பின்னால் வனாந்தரம், பின்னால் ராஜா. அவங்க குதிரைகளோடு வீரர்களோடு டக்கு 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 டக்குன்னு வராங்க. அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் நிற்காங்க. அந்த சூழ்நிலையில் நம்ம வாசித்த 13வது வசனம் தான் எந்த வசனம்? நீ பயப்படாத. 14-13 யாத்திராகமம். பயப்படாத, நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். விடுதலை எப்படி தாராருன்னு பாரு. நம்ப முடியுமா? செங்கடல் உனக்கு முன்னானதோ, சேனைகள் எல்லாம் பின்னானதோ. செங்கடல் உனக்கு முன்னானதோ, சேனைகள் எல்லாம் பின்னானதோ. சேனையின் கர்த்தர் இருக்கின்றார், பார்த்து கொள்வார் நீ பதறாதே. பார்த்து கொள்வார் நீ கலங்காதே. நமக்குள்ளே இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரியவரே. நமக்குள்ளே இருக்கின்ற நம் இயேசு என்றும் பெரியவரே. நாம் அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நாம் அறியாததும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். செங்கடல் முன்னால், சேனைகள் பின்னால். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை ஒருவேளை அப்படி இருக்கா? முன்னால் போனால் என்னை இப்படி சொன்னால் அப்படி சொல்லுவாங்க, நான் அப்படி சொன்னால் இப்படி சொல்லுவாங்க. என்ன செய்ய? பாம்புலேருந்து தப்பிச்சு வீட்டுக்குள்ளே வந்தேன்னு பார்த்தா அங்கே பார்த்தா சிங்கம் இருக்குது. சிங்கத்துக்கு தப்புனா புலி இருக்குது. புலியை தப்பி வந்தேன்னா கரடி இருக்குது. கொப்பில் ஏறிடலாம் அப்படின்னா ஒடிஞ்சு விழுத மாதிரி இருக்குது. கீழே குதிக்கலான்னா தண்ணிக்குள்ளே முதல்ல பெரிய வாயை திறந்து நிற்கி. மரத்து வழியாக கீழே இறங்கிடலான்னா அங்கே ஒரு பெரிய சிங்கம் ரெடியாக இருக்குது. காட்டுக்குள்ளே குதிச்சிடலான்னா அங்கே பெரிய பாம்பு ஆயத்தமாக இருக்குது. சொல்லுவது பயமாக இருக்கும். சிலருடைய சூழ்நிலை இதை மாதிரி போகலாம். நான் உயிரை விடுதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. தற்கொலை பண்ணிடலாமான்னு நான் நினைக்கேன். நிறைய பேர் தேவ பிள்ளைகள் கூட சில சமயம் சொல்லுவாங்க, இந்த பிரச்சனை தப்பு, எனக்கு வழியே இல்லைம்மா, வழியே இல்லை. எனக்கு நானும் ஆலோசனை எத்தனையோ பேருக்கு நான் கொடுத்துருக்கேன். எனக்கு ஆலோசனைக்கு வழியே இல்லை. ஒரு பக்கமும் எனக்கு ஒரு கதவு திறக்கப்படாத ஒரு நிலையில் நான் காணப்படுதேனே, எல்லா பக்கமும் எனக்கு இடிக்குதே அப்படின்னு இருக்கலாம். பயப்படாதங்க, இந்த செய்தி உங்களுக்கு தான். அப்படி மூச்சியே அடங்கி போயிரும் போல இருக்குது இல்லையா? தேவன் நெருக்கத்தில் இருக்கிற உங்களை விசாலத்தில் கொண்டு வந்து விடுவார். உங்கள் வாயை நகைப்பினால், உங்கள் உதடுகளை துதியினால் ஆண்டவர் நிரப்புவார். இந்த நேரத்திலேயே தீர்மானம் எடுங்க, பயப்படாதிருங்கள். பயப்படாமல் இருக்கிறது நம்ம தான் முதல் ஸ்டெப்பு. இதுதான் சும்மா இருக்குது இருக்க முடியும் இல்லையா? இதே இது ஒரு குட்டி பிள்ளையை எடுங்க,
மேலே நிற்கும், காம்பவுண்ட் வால் மேலே தூக்கி வச்சுக்கிட்டு இருப்போம். நம்ம கீழே நிற்போம், ஏய் அம்மாட்ட விழுவா அப்படின்னா செய்யும், எதிர்பார்க்கவே செய்யாது. சொல்லி வார்த்தை முடியறதுக்குள்ள டாம்னு குதிச்சிரும். ஒரு 10 மாத பிள்ளைய சொன்னா குதிச்சிரும். அதே இது 10 வயசு பிள்ளைய குதினா, அம்மா எப்படிம்மா நான் இவ்வளோ பெரிய பிள்ளையாக இருக்கேன், நீங்கள் பிடிச்சிருவீங்களா, கீழே விழுந்துட மாட்டேனா, நீங்கள் விழுந்துட மாட்டீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கவும் குதிக்காது. நம்ம கர்த்தர் சமூகத்தில் நேற்று பிறந்த பிள்ளை மாதிரி நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். நம்ம வளர்ந்து கொண்டு இருக்கோம். தாய் மடியில் சின்ன பிள்ளை மாதிரியே நம்ம இருப்போம். ஆண்டவர் சொல்றார், தாய் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னைய மறக்க மாட்டேன். நான் உன்னை ஏந்துவேன், சுமைப்பேன், தப்புவிப்பேன். ஒரு நேரம் நம்மளை பெரிய ஆளாக காட்டினாலும் நம்ம செல்லம் கொஞ்சிததுக்கு கர்த்தருடைய மடியில் போய் அமர்ந்து ஒரு தாயின் பால் மறந்த குழந்தையை போல என் இருதயத்தை அடக்கி அமர பண்ணினேன்னு சொன்னார். யார்? ராஜா தாவீது ராஜா சொன்னார். அதனால தான் அவர் இன்றைக்கி அவ்வளோ பெரிய தாவீது தாவீது சங்கீதம் பாடாமல் இருக்கோமா? சும்மா போகும்போதே நம்மளுக்கு ஒரு ஹம்மிங் வந்துக்கிட்டே தான் இருக்குது. தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடையிலனே பாடுதோம் இல்லையா? ஏதோ ஒரு சங்கீதம். உன்னதமானவரின் உயர் மறைவின் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. ஏதோ ஒரு பாட்டை பாடிக்கிட்டே இருக்கோம். இவர் தன்னுடைய இருதயத்தை குட்டி பிள்ளைய மாதிரி அடக்கி அமர பண்ணுகிறார். இன்னைக்கு பயப்படாதிருங்கள், தீர்மானம் பண்ணுவோம். எதை குறித்து நான் பயப்பட மாட்டேன், நான் அஞ்ச மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், கவலைப்பட மாட்டேன். என்ன நடக்க போகுது? செத்து பேர்லாம் போல் இருக்குன்னா செத்தா எங்கே போவோம்? கொலை செய்யாது இருப்பாயாகன்னு இருக்குது. தற்கொலை கொலை செஞ்சால் நிச்சயமாக நரகம்தான், நரகத்துக்கு தான் போக போகுது, பிசாசு தான். வாழ்க்கை நடக்குமா நமக்கு? எரிகிற அக்கினி, பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் உண்டு பண்ணின நரகத்தில் எரிகிற அக்கினி இருக்கும். புழு வேகவே வேகாது, அது கடிச்சிக்கிட்டு இருக்கும். பாம்புகள் கிடக்கும், தேள் கிடக்கும். ஒரு சின்ன அடுப்பு பக்கத்தில் நீங்கள் கையை வச்சு பார்க்க முடியுமா உங்களால்? என்ன சூடு! சும்மா லேசாக சில பிள்ளைகள் சொல்லுவாங்க, பரவாயில்ல நான் நரகத்துக்கு போயிருந்தேன், அந்த அக்கினியிலையும் நான் பார்த்துக்கிடுவேன். சும்மா விளையாட்டுக்கு கூட பேசவே கூடாது, விளையாட்டுக்கு கூட பேசவே கூடாது. நித்திய காலமாய் கோடான கோடி ஆண்டுகள் தேவாதி தேவனோடு உயிரோடு அவரை துதிச்சுக்கிட்டே நம்ம இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் சந்தோஷமாக அங்கே நான் நிலைத்திருப்பேங்க. அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். இதுவும் கடந்து போகும். இன்றைக்கி இவ்வளோ பின்னால் அப்படியே சங்கை நெரிக்க மாதிரி பிரச்சனைப்பாங்க, கொதவளையை நெரிக்க மாதிரி பிரச்சனைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையிலையும் தேவன் நம்மோடு இருக்கிறார். அந்த துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் தேவரீர் என்னை உயிர்ப்பிப்பீர் அப்படின்னு சொல்லலாம். அதில் உயிர்ப்பிக்கிற கர்த்தர் உண்டு. இந்த நேரத்தில் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரோடும் தேவன் பேசுகிறார். பிரச்சனைகளை மாற்றிக்கிட்டே இருக்கார். நமக்கு தெரியாது. அதான் சொல்ல, நீ நிம்மதியாக தூங்குமா, நாளைக்காக கவலைப்படாதப்பா. நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதின் பாடுகள் போதும். அது பார்த்துக்கிடும். நீ என்ன செய்ய? நீ என் பிள்ளை, நீ ஆளை பிறந்தவ, நீ அழுதுகிட்டு இருக்க நான் உன்னை பிறப்பிக்கலை, அழுகதான் என் வாழ்க்கைன்னு சொல்லாத, கண்ணீர் தான் எனக்கு உணவுன்னு நீ சொல்லாத. உன் முகத்துலேருந்து வடித கண்ணீரெல்லாம் நான் தொடச்சிட்டேன். நீ சிரி, நீ சந்தோஷமாயிரு, நீ பயப்படாத. இங்கே பயப்படுறதுனால நெகட்டிவ் தான், நெகட்டிவ் எஃபெக்ட்டுகளை தான் நம்ம போய்கிட்டு இருப்போம். இன்னும் பிரச்சனை இன்னும் மோசமாகும், இன்னும் இறுகி கொண்டே இருக்கும். சில சமயம் இந்த கயிறை நம்ம அவுக்கும்போது ஏதாவது ஒன்றை பார்த்தோன்னா இறுகிக்கிட்டே போகும். சும்மாவாவது இருந்திருக்கலாம், அவுக்கவே முடியாது. அப்புறம் மொத்தத்தில் ஒரு வெட்டி நம்ம கயிறை நம்ம எடுப்போம். இதுபோல் நாமே நமது பிரச்சனைகளை இறுக்கி கொள்ளுவோம். பயப்படுறவங்க எப்படி இருப்பாங்க? அப்படி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்சி இருக்கும்பாங்க.
முகம் ப்ளசண்ட்டாக இருக்காது, ரொம்ப இறுக்கமாக இருப்போம். தளர்ச்சி அவங்க வாழ்க்கையில் பார்க்க முடியாது இல்லையா? ஆனால் இன்றைக்கி நீங்கள் பயப்படாதங்க. முன்னால் நின்னாலும் சரி, பின்னால் நின்னாலும் சரி, யார் தான் இருப்பா? கர்த்தர் நம்ம கூட இருக்கார். நீங்கள் நின்று கொண்டு படுத்திருக்க நீ எலும்பு, எலும்பு பிரகாசி, உன் வல்லமையை தரித்துக்கொள். தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, கர்த்தர் உன்னை பிரகாசிப்பிப்பார். நீ முதல்ல எலும்பு. அந்த எலும்புத ஸ்டேஜ் நம்ம தான் செய்யணும். கர்த்தர் நம்ம கையில் தான் கொடுத்துருக்கார். அதுதான் நம்ம வேலை, அதுதான் நம்ம வேலை. சும்மா இருக்கிறது தான் நம்ம வேலை. லேசாக அப்படி கவலைப்பட்டுக்கிட்டே மண்டையை போட்டு உடச்சிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அப்படி சும்மா இருக்குது, அதாவது என்னென்னா சும்மா மீன்ஸ் ரொம்ப நம்பிக்கையோடு நம்ம இருப்போம். தேவன் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், போதும்ப்பா ஸ்தோத்திரம். இதுக்கு தான் அந்த ஸ்தோத்திரங்க சூத்திரம் நமக்கு உதவி செய்யுது. நிறைய என்ன பண்ணினே தெரியாமல் இருக்கும். இப்படி கேட்டால் அப்படி ஆயிரும், அப்படி சொன்னால் இப்படி ஆயிரும், இப்படியும் கேட்டு பார்த்தாச்சு அப்படியும் கேட்டு பார்த்தாச்சு, நடக்கலை. ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்கள். அந்த நேரத்தில் தான் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நோக்கி பார்க்குது, ஒன்றும் பேசக்கூட தெரியாது, ஜெபிக்க கூட முடியாது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி ஜெபம் பண்ணுன்னு இல்லை, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். கூப்பிடுனா என்னது? இப்போ ஒரு பேரை அங்கே போகிறாங்க, அவங்கள கூப்பிடுதுன்னா அவங்க பேரை சொல்லி, கலா இங்கே வாம்மா, கவிதா வா, அது மாதிரி கூப்பிடு வா அப்படின்னு. ஒரு இயேசுவே வாரும் ஐயா. ஒன்றும் ஜோமன தெரியாது, முகத்தை நோக்கி பாரு. நான் உள்ள இருதயத்தில் யார் இருக்கா? இயேசு, அவர் முகத்தை நான் நோக்கி பார்க்கேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே, உண்மையாய் வெட்கம் அடையே, தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே, தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே, திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. அவர் முகத்தை அப்படியே நோக்கி பார்க்கணும். அவர் முகத்தை நோக்கி, ஆண்டவரே எனக்கு ஒன்றும் ஜெபம் பண்ணவே தெரியலப்பா, ஸ்தோத்திரம்ப்பா, உங்கள் முகத்தை நான் நோக்கி பார்க்கேன். எனக்கு தீர்ப்பு நீங்கள் தான், எனக்கு ரட்சிப்பு நீங்கள் தான். நம்ம பிரச்சனைகளையே மாறி 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 பாருங்கள். நல்ல செங்கடல், பின்னால் பார்வோன், எனக்கு ஒன்றும் தெரியலை. இவங்க புலம்ப ஆரம்பிக்காங்க. இந்த பார்வோன்ட்டையாவது இருந்து செத்தா நல்லா இருந்திருக்குமே, அவன் அடிமையாக தான் வச்சுருந்தான், அவன்கிட்ட 4 அடி வாங்கிட்டு ஏதோ சோத்தையாவது சாப்பிட்டுக்கிட்டு செத்து போயிருப்போமே, எங்களை இங்கே கொண்டு வந்துட்டியே, இனி அவன் எங்களை என்ன பாடுபடுத்துவான், இல்லை நாங்கள் முன்னால் ஓடினாலும் கடல் வந்து நிற்குதே அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு என்ன செய்துக்கிட்டு இருப்போம், புலம்பிக்கொண்டே நம்ம இருந்தோமே. ஆனால் ஒன்றுமே செய்ய முடியாது. தேவனது வார்த்தை இன்றைக்கி கடந்து வருது. சும்மா நில்லுமா, ஒன்றும் பண்ணாத, எலும்பு, படுத்து கிடக்காத, எலும்பு, நான் உனக்கு செய்த ரட்சிப்பை பாரு. பின்னால் வர எகிப்தியன் இருக்கான்ல, இன்றைக்கி நிற்கான், திரும்பி பாரு நிற்கான், உண்மைதான். நாளைக்கோ நாளை கழிச்சோ அடுத்த நாளை நீ பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். என்ன நடந்தது? கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீங்கன்னா அவங்க உட்காரல, எழும்பி நின்னாங்க. ஆண்டவர் முன்னால் போக சொன்னார். என்ன பண்ண? புறப்பட்டு போங்கள். 15ஆம் வசனத்தை பாருங்கள். முறையிடாத, என்கிட்ட ஜோமணிக்கெலாம் இருக்காத, நீ நட, முன்னால் புறப்பட்டு போ, மூவ் ஃபார்வேர்ட் அப்படின்னாச்சு. என்ன நடக்கு? சமுத்திரத்தில் இந்த கோலை நீட்டுதார் மோசே 16ஆம் வசனத்தில். அப்படி சமுத்திரம் 2ஆக பிளந்துட்டு, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படி சும்மா கட்டாந்தர் எப்படி ஒரே நேரத்தில். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணியை கொட்டினு, இப்போ நம்ம கொஞ்ச நாளுக்கு முந்தைய வெள்ளம் வந்து, நேற்று ஒரு ஹோட்டல் போனோம், அவங்க காட்டினாங்க, அம்மா எங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் வந்துட்டு பிறகு எப்படியா க்ளீன் பண்ணினீங்க, பாத்ரூம் நிறைய மாற்றிட்டாங்க. ரொம்ப கஷ்டம், நிறைய செலவு, ஃபோர்ஸ்ஃபுல்லாக தண்ணி அடித்து அதை கழுவி அதை தண்ணி எடுக்கும்போது நாங்கள் பட்ட பாடு பெரிய பாடுமா, நிறைய செலவாயிட்டுமா அப்படின்னு சொன்னாங்க.
ரொம்ப கஷ்டம், காயவே இல்லை, ரொம்ப நாள் ஆயிடுச்சுது. நிறைய ஹீட்டர்லாம் போட்டோம், என்னெல்லாமோ பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க, பண்ணி பயன்படுத்துகிறாங்க. அப்போது அத்தனை நாள் ஆகுது, பெரிய கடல் காலங்காலமாக இருக்குது, தண்ணி எப்படிம்மா காயும்? சகதி இருக்காதா? மணலாக இருந்தாலும் மணல் உள்ள நிற்கி இழுத்துக்கிட்டு போகாதா? இமேஜின் கூட பண்ண முடியல இல்லையா? காய்ந்த தர கான்க்ரீட் போட்ட மாதிரி, மொசைக் போட்ட மாதிரி, மார்பிள் போட்ட மாதிரி அவங்க பாட்டுக்கு உலர்ந்த தலையில் நம்பி உள்ளே போகிறாங்க. அங்கேயும் மதில் தண்ணி, இங்கேயும் தண்ணி இருக்குது. கோலம் வாங்குதான், நீட்டு தான், முறையிடாத, போ, மூவ் ஃபார்வர்ட், முன்னாடி போ. நீ அவ்வளோ பெரிய பிரச்சனையா? நம்பி போவோம். அந்த நாள் அதுக்காக கவலைப்படும். ராத்திரி அவர் நம்ம கூட இருப்பார். அதான் உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நம்மளுக்கு பிரச்சனை தலைக்கு மேலே இருக்கும், எல்லாத்தையும் தூக்கி கையில் தூக்கி போட்டு, ஏசப்பா நீ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு என்னை முடிச்சுத்தாங்க, முடிக்காத மாதிரி தெரிஞ்சாலும் நம்ம பாட்டு போய்கிட்டே இருக்கணும். சிரித்த முகத்தை தொங்கவே போடக்கூடாது, நல்ல சிரித்த முகமாக இருக்கணும். தேவ பிள்ளைகளுடைய முகம் ஸ்மைலிங் ஃபேஸாக தான் இருக்கணும். இன்றைக்கி நான் ஒரு விசேஷ வீட்டுக்கு போனேன், வரிசையாக அப்படியே முகத்தை பார்க்கேன். எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் தான். ஏனோ அது ஒரு துக்க வீடு தான், இருந்தாலும் பார்த்தா அப்படி முகமெல்லாம் அப்படி இந்த இன்வெர்டட் சி அப்படி இப்படி கவுத்தி போட்ட மாதிரி, பானையை கவுத்தி எல்லாம் அப்படி தான் இருக்குது. கவலையோடு பாட்டு பாடினாலும் கவலையோடு பாடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. நம்ம முகத்தை அப்படியே பக்குவப்படுத்திட்டோம். தேவ பிள்ளைகளுடைய முகம் அப்வர்ட் சீயாக இருக்கணும், சிரித்த முகமாக, மலர்ந்த முகமாக. அது நம்ம போகும்போது ப்ளசண்ட்டாக இருக்கும். நம்ம போகிற இடங்களுடைய துன்பங்களையும் கலகலப்பாக்கணும். ஐயோ இவங்க வந்துட்டாங்களே, ஐயோ இதை கேட்டுருவாங்களோ, இப்படி பண்ணிடுவாங்களோன்னு பயந்து ஒதுங்குது அளவில் எல்லாம். ஒரு மாதிரி தெரிஞ்சுனா அதை போய் அதை ஒரு தோண்டி வச்சுக்கிட்டு அதை கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அவங்க மறைக்க விரும்பலை, துரத்துக்கு போட்டு சந்தோஷமான செய்தி, இனிமேல் என்ன நடக்க போகுது, சரி நல்லா இருப்பப்பா, நல்லா படிச்சிருக்க, நல்ல வேலை கிடைக்கும், நீ சந்தோஷமாயிரு அப்படின்னு நம்ம போய்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கிடுங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும் வாழ்க்கை. இப்போ நான் அந்த பயணத்தில் போய்கிட்டு இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குது. நான் என் நேச்சர் அப்படி கிடையாது, ரொம்ப துக்ககரமான எப்போ முகம் அப்படி தான் இருக்கும், ரொம்ப சீரியஸாகவே தான் முகத்தை வச்சுக்கிடுது, ஏதோ பக்தியாக இருக்கும், ஒரு மாதிரி அப்படி இருக்குது. அப்படி இல்லை, சந்தோஷமாக இருங்க, பி கேஷுவல். கர்த்தர் நம்மோடு இருக்கார், பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். சாதாரண மனுஷியாக தெரியலாம், கர்த்தர் செய்ய போகிற காரியம் ரொம்ப 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 மகத்தானதாக இருக்குது. நான் நினைக்கிறேன் 60 வயசு ஆகுது, மோசே 80 வயசில் தான் கூப்பிட்டார் இல்லையா? ஊழியமே அப்போ தான் போகுது. 120 வயசு வரைக்கும் நல்லா ஓடிச்சு. சாக போகிறவனை மலையில் நடத்தி கூட்டிகிட்டு போகிறார். ஃப்ளாட் சர்ஃபஸில் நடந்துடலாம், மலை ஏற முடியுமா? போன வாரத்தில் ஒரு மலைக்கு போனோம், சின்ன மலை தான், இந்த கடையின் பக்கத்தில் ஒரு குட்டி சின்ன மலைனே சொல்ல முடியாது. எனக்கெல்லாம் அப்படி மூச்சே நிற்க மாதிரி இருக்குது, ஏற முடியலை, மூச்சு வாங்குது. ஐயோ இல்லை இதெல்லாம் முடிவு இல்லை, நான் இன்னும் எத்தனையோ மலைகளில் இன்னும் ஏறணும். எருமோன் மலை மேலே ஏறணும், சீயோன் மலை மேலே ஏறுவோம், நடப்போம். மூசையை கர்த்தர் நடத்தி கூட்டிகிட்டு போய் அவன் ஜீவன் அப்போ தான் போகிறத நம்ம பார்க்கும். போதும்னு சொல்லி கானானை பார்த்துட்டு அவன் போகிறான், கர்த்தரையே கூட்டிகிட்டு போகிறார். அதெல்லாம் பெரிய காரியம். பார்த்துக்கிடுங்க, தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். நின்று கொண்டு அவர் செய்கிற ரட்சிப்பை நம்ம பார்க்கும்போது எல்லாம் கர்த்தர் எல்லாத்தையும் தலைகீழ மாற்றி போட்டுருவார். யாரும் எதிர்பார்க்க முடியுமா செங்கடல் பிளக்கும் அப்படின்னு? நம்ம சிலர் சொல்லுவாங்க, அது அந்த காலம் அற்புதம், இப்போலாம் நடக்காது, அது ஒரு காலம், அற்புதத்தின் காலம் முடிந்தது. தேவ அற்புதம் என்றைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கும். வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு பேர் தான் அற்புதம், அதுக்கு பேர் தான் அதிசயம். அது வித்தியாசமானதாக இருக்கும். உடனே நம்ம இது பிசாசு செய்தான், கர்த்தர் தான் நம்ம பின்பற்றுதோம், எனக்கு செய்யுங்கப்பா. ஆச்சரியமாக இருக்குது. கனவா இல்லை இது நனவா அப்படின்னு இருக்கும். அழகாக என்ன பண்ணாங்களாம், உள்ள அவங்க காய்ந்த தரையில், உலர்ந்த தரையில் அழகாக என்ன செய்தாங்க, போயிடுறாங்க. போய் அவங்க ஏறி முடிக்காங்க. உடனே பின்னால் யார், இந்த ராஜா பின்னால் துரத்துனவனும் அதே பாதையில் கடலுக்குள்ளே வாரான். கரெக்டாக அவங்க ஏறி முடிக்கவும் இவங்க சேனைகள் எல்லாம் எக்கச்சக்கம் நாடே திரண்டு வருது, கடல் உள்ளே வராங்க. கரெக்டாக அவங்க வரவும் கடல் அப்படியே மூடிடுது. தப்ப முடியுமா? அத்தனை பேரும், ஒருத்தன் கூட, ஒரு ஆள் கூட, அந்த ராஜாவோ அந்த மந்திரியோ அந்த பிரபுக்களோ அந்த நாட்டு
வீரர்களோ அந்த சேனைகளோ அந்த குதிரையோ அந்த இந்த ரதங்களோ அத்தனையும் சட்னி அந்த கடலுக்குள்ளே எல்லாம் போயாச்சு. ஒரு காற்றை தான் வீச பண்ணுதார், எல்லாம் சேர்ந்துருத நம்ம பார்க்கோம். தண்ணி எல்லாம் என்ன செஞ்சிருது, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் காப்பாற்றப்பட்டு கரையேறியாச்சு. அவங்க சத்துரு ஒருத்தர் கூட என்ன செய்தார், ஒருத்தர் கூட உயிர் பிழைக்கலை. கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். எல்லாத்தையும் கர்த்தர் கவிழ்த்து போட்டாராம். இராணுவம் அனைத்தையும் 28ஆம் வசனம், இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது, அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை, ஒருவனாகிலும் தப்பவில்லை. எல்லாரும் செத்து போயிட்டாங்களாம். இன்னைக்கு இது எதை குறிக்கினா, உங்கள் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகள் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், எத்தனை பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், ஐ கேன் சேலஞ்ச் யூ, எனது தேவன் உங்களுக்காக அனைத்தையும் செஞ்சு முடிப்பார். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். திருப்பி அதே பார்வோன் வர முடியுமா? திருப்பி அதே சேனைகள் வர முடியுமா? இல்லை. கல்வாரி சிலுவையில் பிசாசின் அத்தனையும் டோட்டலாக ஆண்டவர் உடைச்சி போட்டார். அதனால தான் அவர் சொல்றார், எல்லாத்தையும் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க அதே அதிகாரத்தை உனக்கு தந்திருக்கேன், நீ எடுத்து யூஸ் பண்ணு, தைரியமாக இரு, எழும்பி நில்லு, நெல்லு, நிமிர்ந்து நில்லு, நெஞ்ச நிமிர்த்து நெல்லு, தலை நிமிர்ந்து நெல்லு. 2ஆம் வருகை குறித்து சொல்லும்போது அதான், ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறனால் உங்கள் தலைகளை நிமிர்த்தி நடவுங்கள் அப்படிங்கார். கூணுத வாழ்க்கை, குறுகி போகிற வாழ்க்கைலாம் நமக்கு வேண்டாம். நிமிர்ந்து நில்லு, நேரே பாரு, நேர்கொண்ட பார்வை பாரு, நேரே ஸ்ட்ரைட்டு, யூ கோ ஃபார்வேர்டு, முன்னோக்கி போ. ஒரு நாளும் படுத்து கிடந்துடக்கூடாது, ஒரு நாளும் சொர்ந்து போகக்கூடாது. அழகாக நின்னார் யார், எலியா. ஒரு பொம்பளை வார்த்தையை காற்றுல கேட்டுட்டு சூரச்செடிக்குள்ளே போய் அப்படி ஒளிஞ்சார். ஒளிஞ்சவர் ஒளிஞ்சே போயிட்டார். அதுக்கப்புறம் எழும்பி நிறைய பேர் வானத்துக்கு தான் போனார். அதுக்கப்புறம் உலகத்தில் அவருடைய வேலைகள் முடிஞ்சு போச்சு. அபிஷேகம், எலிசாவை அபிஷேகம் பண்ணிவிட்டு அத்தோட கூண்டோட மனுஷன் மேலே போயிட்டார். எழுப்பி அவர் ஒருவேளை தைரியமாக இருந்தார்னா இன்னும் அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்திருக்க முடியும். அதனால் இன்றைக்கி சொல்லி உங்களை தைரியப்படுத்துகிற கர்த்தர் உங்களோடு இருக்கார். நீங்கள் நின்று அவர் செய்த அற்புதத்தை பாருங்கள். இன்றைக்கி பார்க்குற பிரச்சனை நாளைக்கு ஒன்றும் இல்லாமல் தூள் தூளாகி இருந்த இடமே தெரியாமல் மாறி, உங்களுக்கு இருக்க நோய்கள் இருந்த இடமே தெரியாமல் போயிடும். ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். தேவனே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. நின்று கொண்டு கர்த்தர் எங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை நாங்கள் பார்க்கிறோம். இன்று கண்ட எகிப்தியன் நாளைக்கு இருக்கவே மாட்டான், ஒளிஞ்சு போயிடுவான். இன்று இருக்க பிரச்சனை, நோய், கடன் பிரச்சனை, கீழ்ப்படியாத பிள்ளைகள், ஞானமற்ற பிள்ளைகள், குடிக்கிற கணவன், ஆண்டவரே எத்தனையோ பிரச்சனை 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 பிரச்சனை. எந்த பிரச்சனைகள் எதுவும் நாளைக்கு பிள்ளைகளை தொடக்கூடாது. இந்த நேரத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்கு பின்னணியில் செயல்படுகிற பிசாசை இயேசுவின் நாமத்திலே கடிந்து அர்த்தம் பண்ணி ஜெபிக்கிறோம். எல்லாருடைய சரீரங்களை விட்டு விலகு, எல்லா குடும்பங்களையும் விட்டு விலகு. ஏசப்பா, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கண்ணின் மணி போல் காத்து வரீங்கப்பா. தைரியமாய் முன்னோக்கி பயணிக்க கிருபைகளை எங்களுக்கு தாங்க. உங்களை நம்புகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய இருதயம் கலங்காதபடி அமைதியாக சும்மா இருந்து சந்தோஷத்தோடு சிரித்த முகத்தோடு உங்களுடைய சமூகத்தில் மார்ச் ஃபாஸ்ட் பண்ணி ஸ்தோத்திரம் 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 என்று உம்மை துதித்து கொண்டே செல்ல கிருபைத்தார். ஒவ்வொரு குடும்பங்களிலும் குடும்ப ஜெபங்கள் ஏறெடுக்கப்படட்டும். அது ஒரு அற்பமான காரியமாக இருக்கலாம், ஆனால் பெரிய காரியத்தை செய்யும். பிள்ளையுடைய குடும்பங்களில் உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும். உங்களுடைய பிரசன்னத்தை அவங்க எப்பொழுதும் 24 மணி நேரமும் உணரத்தக்கதான பாக்கியத்தை பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை நீங்கள் செய்யுங்கப்பா, செய்யுங்க. நல்ல செய்திகள் நாங்கள் கேள்விப்படட்டும். எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் அடுத்த நாள் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லாமல் போகட்டுமாப்பா. ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் முதல் மாதத்தில் தான் நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம். இந்த வருடத்தின் அடுத்த எல்லா 11 மாதங்களும் இது பிள்ளைகளாக எங்களை காத்துக்கிடுங்க, வழி நடத்துங்க.
உங்கள் சத்தத்தை ஒவ்வொரு நாளும் கேட்கட்டும். உங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்கட்டும். உங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணரட்டும். உமக்காக பெரிய காரியங்களை செய்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் எடுத்து நிறுத்துவீராக. எல்லா துதியான மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன்.